நம்ம வீட்ல பாகற்காய் வாங்கி வந்துட்டு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பாகற்காயில நிறைய வந்து கசப்பு தன்மை இருக்கும். அதனாலே வந்து குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. வந்து நம்ம பாகற்காய் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மேல் பகுதி, கீழ் பகுதி 2த்தையும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாகற்காய் வந்து சென்டர்ல இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து விதை பகுதி இருக்கும் பார்த்தீங்களா? இத வந்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்க எடுத்துட்டீங்க அப்படினாலே அழகா வந்து நமக்கு எடுத்துட்டு வந்துரும். இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு எடுக்கலாம். இல்லாட்டி நீங்க வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட எடுக்கலாம். கதை பகுதி எல்லாத்தையுமே வந்து அழகா நீக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இத வந்து சமையலுக்கு யூஸ் பண்றப்போ கூட இந்த மாதிரி விதை பகுதி எடுத்துட்டு நம்ம சமையல் பண்றப்போ நமக்கு வந்து அதில கசப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து விதைகள நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விதை பகுதி எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமா இத நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக் பாக்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல வந்துட்டு நார்மலா எவர் சில்வர் பாத்திரத்தில ஸ்டோர் பண்றீங்கனாலும் ஓகே. நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ்க்குள்ள நம்ம பாகற்காய் வந்து இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி அடிப்பக்கத்த வந்து உள்ளுக்குள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டு மேல் பகுதி வந்து மேலாப்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து கெட்டு போகாது. இந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள வந்து அடுக்கி வச்ச மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இதில வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல தேங்காய் எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல. இத வந்துட்டு இந்த பாகற்காய் மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து எண்ணெய் வந்து படுற மாதிரி நல்லா வந்து ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா பாகற்காய் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்க்குள்ள எடுத்து வச்சிருங்க. இப்படி வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ரொம்ப நாள் வரைக்குமே இது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்.